அதை சொன்ன பிறகு அந்த அக்கா கொஸ்டின் கேட்பாங்க அந்த கதையில, அந்த ஒரு சம்பவத்துல. சரியா? பைபிள்ல உள்ள உண்மை சம்பவம். சரியா? அந்த அக்கா கொஸ்டின் கேட்பாங்க கதையில, நல்லா கவனமா கேட்டுக்க. சந்தோஷ், எசேக்கியா என்ன ஒரு மனிதன் இருந்தாங்க. எசேக்கியா ராஜா. அப்போ அந்த ஒரு மனுஷன், அப்போ அவங்க வந்து வியாதிப்பட்டிருந்தாங்க. அந்த அண்ணனுக்கு வியாதி இருந்துச்சு எசேக்கியாங்கிறவங்க. அப்போ அந்த எசேக்கியாங்கிறவங்க கட்டிலில் படுக்கையிலே வியாதியிலே படுத்துருந்தாங்க. அப்போ வியாதியில் படுத்து கொண்டு இருக்கும்போது ஏசாயாண்ட ஒரு தீர்க்கதரிசி, ஏசாயாண்ட தீர்க்கதரிசினா ஜெபிக்கிற தீர்க்கதரிசி, ஜெபம் பண்ணுவாங்களா, நல்லா ஜெபம் பண்ணுவாங்க, பாஸ்டராலாம் இருப்பாங்கல்ல அவங்க. அப்படி அவங்க வந்து அந்த எசேக்கியா அந்த அண்ணனை போய் பார்க்க போனாங்களாம். சரியா? பார்க்க போச்சுல வியாதியாக இருந்தோடனே அவங்களுக்கு போய் ஜோமுன்னு போயிருக்காங்க. ஜோமுன்ன உடனே அங்கே ஏசப்பா என்ன சொல்லிட்டாங்க, நீ இவன் மறிச்சு போயிடுவான், செத்து போயிடுவான், நீ அவன்ட்டு சொல்லு, நீ பிழைக்க மாண்டா அப்படின்னு சொல்லு அப்படின்ட்டு அந்த எசேக்கியாட்ட ஏசாயா தீர்க்கதரிசியை ஏசப்பா சொல்கிறாங்க. அப்போ இந்த ஏசாயா தீர்க்கதரிசி வந்து என்ன சொல்கிறாங்க, நீ செத்து போயிடுவா, உன் வீட்டு காரியத்தெல்லாம் நீ ஒழுங்குபடுத்திக்க அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ அந்த அந்த எசேக்கியா என்ன செஞ்சான், மன கசந்து ரொம்ப அழுதுட்டாங்க. அந்த அண்ணன் அழுந்து முகம் குப்புற அந்த முகத்தை செவரு ஓரமாக திருப்பிட்டு ரொம்ப மாக்குன்னு அழுந்தாங்க. அழுந்துட்டு ஏசப்பாட்ட கேட்டாங்க, ஏசப்பா நான் உண்மையாக தானே இருக்கிறேன், உங்களுக்கு உத்தமமாக தானே இருக்கிறேன், எதுக்கு எனக்கு இந்த வியாதி, இந்த வியாதினால நான் செத்து போயிட்டேன்னா என் குடும்பத்தை யார் பாப்பா அப்படின்னு சொல்லி அந்த அண்ணன் ரொம்ப அழுதுட்டாங்க. அழுத உடனே ஏசப்பா அந்த அண்ணன் கதறி அழுதாங்க. அழுத உடனே ஏசப்பா என்ன சொன்னாங்க, உன் விண்ணப்பத்தை நான் கேட்டேன், உன் கண்ணீரை நான் கண்டேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஏசாயா தீர்க்கதரிசி வந்து வெளியே முத்தத்துல இருந்து நவுந்து போனாங்களாம். அவங்ககிட்ட சொன்னாங்களாம், ஏசப்பா நீ மறுபடியும் அந்த எசேக்கியா வீட்டுக்கு போ அப்படின்னு சொன்னாங்களாம். அந்த மறுபடியும் அந்த ஏசாயா தீர்க்கதரிசி எசேக்கியா வீட்டுக்கு வராங்க. வந்த உடனே என்ன சொன்னாங்களாம், உனக்கு ஏசப்பா சுகம் தர்றாங்களா அப்படின்னு சொன்னாங்களாம். சுகம் தர்றாங்கன்னு சொன்னால் அப்போ எவ்வளோ சந்தோஷம் தானே. ஆண்டவர் வந்து எசேக்கியாவுடைய ஜெபத்தை கேட்க போய் தானே, அவன் அழுகையின் சத்தத்தை கேட்க போய் ஏசாயா தீர்க்கதரிசி மூலமாக அவனுக்கு நான் சுகத்தை கொடுக்குறேன், அவனுக்கு 18 வருஷத்தை நான் கூட்டி கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லிட்டாங்களாம். 15 வருஷத்தை நான் உனக்கு கூட்டி தரேன், உன் வியாதி சுகமாயிரும், நீ 3 நாளையில நீ ஆலயத்துக்கு போவா அப்படின்னு சொல்லி எசேக்கியாவுக்கு சொல்லிட்டாங்க. எசேக்கியாவுக்கு சொன்ன உடனே ஏசாயா வந்து சொன்னாங்க தீர்க்கதரிசி, எசேக்கியாவுக்கு ரொம்ப சந்தோஷம் ஆயிட்டு. அப்ப நம்ம அந்த அண்ணன் யாரை திரும்பி நோக்கி கூப்பிட்டாங்க, ஏசப்பாவை நோக்கி கூப்பிட்டாங்க. சரியா? அப்ப நீங்களும் யாரை நோக்கி கூப்பிடணும், ஏசப்பாவை நோக்கி கூப்பிடணும். சரி, எடுத்து அந்த ராஜா பேர் என்ன பேரு? வெரி குட். அந்த தீர்க்கதரிசி பேர் என்ன பேரு? ஏசாய். தீர்க்கதரிசினா இப்ப நிறைய ஊழியக்காரங்க இருப்பாங்க. இந்த தீர்க்கதரிசி வந்து பின்னாடி நடக்க போறத முன்னாடி என்ன செஞ்சிருவாங்க, சொல்லிடுவாங்க. ஏசப்பா மூலமா என்ன செஞ்சிருவாங்க, உங்களுக்கு வெளிப்படுத்திடும் இந்த தீர்க்கதரிசி. சரியா? அப்படி இருக்கும்போது அவங்களுக்கு என்ன வந்துடுது, யாருக்கு நோய் வந்தது, தீர்க்கதரிசிக்கா ராஜாவுக்கா? அந்த ராஜா பேர் என்ன? எசேக்கியா. எசேக்கியா. சரியா? சரி, அந்த ராஜா வந்து மரணத்துக்கு எதுவா இப்போ செத்து போயிடுவாங்கன்னு சொல்லி என்ன செய்கிறாங்க, என்ன செஞ்சிருக்கு போட்டிருக்கு. இது இந்த ஊழியக்காரர் ஜெபம் பண்ணும்போது என்ன செஞ்சுருக்காங்க, நீ இனிமேல் என்ன செஞ்சிருவா, செத்து போயிடுவான்னு எல்லாரும் என்ன செய்வாங்க, ஒரு திடீர்னு நம்மளை செத்து போயிடுவான்னு சொன்னா நீ அழுவியா சந்தோஷப்படுவா? செத்தியா அழுவியா? என்ன செஞ்சாரு, ஓடு என்ன செய்யறாரு, சோர்புறமா போய் அழுதுட்டு ஜெபம் பண்றாரு. இசப்பா நான் என்ன பண்ணினேன், உங்களுக்கு எப்படி இருந்தேன்னு சொன்னாங்க, உண்மையும் உத்தமமா இருந்தேனே, என்ன நினைச்சு பாருங்க இசப்பா அப்படின்னு சொல்லி என்ன செய்யறாங்க, ஜெபம் பண்றாங்க. அந்த தீர்க்கதரிசி போயிட்டாங்க. ஆதி யுத்தத்தை வைப்பாங்க. அதுக்குள்ள ஏசப்பா வந்து அந்த தீர்க்கதரிசி என்ன செஞ்சுட்டாங்க, பேசிட்டாங்க. அப்படிதான் நான் பேசி என்ன பேசினாங்கன்னு சொன்னாங்க, எத்தனை நாளைக்குள்ள கோயிலுக்கு போவான்னு சொன்னாங்க. நீ 3 நாளைக்குள்ள உன் வியாதியெல்லாம் என்ன செஞ்சிடும், குணமாயிரும். 3 நாளைக்குள்ள என்ன செய்வா, கோயிலுக்கு போயிடுவா அப்படின்னு சொல்லிட்டு அத்திப்பழ அடையை எடுத்து என்ன செய்ய, அத்திப்பழ இருக்குல்ல அடையை வச்சு அவங்களுக்கு என்ன செஞ்சாங்களாம், கடை அந்த பிளவு மேல போட சொன்னாங்களாம். குணமாயி 3 நாளைக்குள்ள என்ன செஞ்சுட்டாங்க, கோயிலுக்கு போயிட்டாங்க. அது மாத்திரம் இல்ல, எத்தனை வருஷம் உங்களுக்கு உயிர் கொடுப்பேன்னு சொன்னாங்க. வெரி குட், நல்லா கவனிச்சிருக்கீங்க. எத்தனை வருஷம்? 15 வருஷம் உயிர் கொடுத்தாங்க. சரியா? ஆனா இந்த ராஜா வந்து
சுகமாக்கிட்டாங்கன்னு சொல்லிட்டு இது வந்து பெரிய பிரபலமாயிட்டு. செத்து போவாங்க கடந்தவங்க இப்போ என்ன பண்ணிட்டாங்க, பழச்சிக்கிட்டாங்க. கோயிலுக்கெல்லாம் போயாச்சு. இன்றைக்கோ நாளைக்கோ என்னது எல்லாரும் நம்ம சில எங்கள் ஊரில் ஒரு பாட்டிக்கெலாம் சோப்பட்டிலாம் தூக்கிட்டு வந்தாச்சு. பாட்டி செத்து போயிடுறாங்க குழிலாம் தோண்டி எல்லாம் பண்ணியாச்சு. திருப்பி என்ன அந்த பாட்டின்னு உயிரோடு இருக்காங்க. ஆமாம், எல்லாம் பண்ணியாச்சு. ஆனால் உயிர் கொஞ்சோடு கிடந்து லாஸ்ட்டில் என்ன செஞ்சுட்டு பழச்சிட்டு அந்த பாட்டி என்ன இருக்காங்க. அது மாரி இது வந்து பிரபலமாகுமா இல்லையா? அந்த தீர்க்கதரிசி ஜோம் பண்ணி உங்களுக்கு சுகமாயிட்டானோடனே பக்கத்து நாடுகளுக்கெல்லாம் போகுது. இதெல்லாம் பாபிலோன் ராஜான்னு ஒரு ராஜா என்ன செய்யறாரு, கேள்வி போட்டு அப்ப நீ போய் என்ன செஞ்சுட்டு வந்து பக்கத்து நாட்டு ராஜால போய் பார்த்து நல்லா விசாரிச்சுட்டு வாங்க சொல்லி என்ன செய்யறாரு சொன்னா, இந்த ராஜா சுகமாயிட்டுனா அமைதியான இருக்கு கேட்கறோம்னா நாட்டுல இருந்து வந்திருக்காங்கன்னு சொல்லிட்டு தன்னோட அரண்மனையில வீட்டு பொருட்கள் வேற அங்க நம்ம அவங்க நாட்டுல என்னென்ன கட்டிடங்கள்லாம் இருக்குமோ அதோட எல்லா பொருட்களையும் பாருன்னு சொல்லி என்ன செஞ்சாச்சு நல்லா திறந்து. நீங்களும் ஒரு பொருள் வாங்கினீங்க, காமிப்பெல்லாம் காமிக்க மாட்டீங்களா? எங்க அப்பா வாங்கிட்டு வந்து காமிப்பீங்களா இல்லையா? சரி, இவங்க என்ன செஞ்சாங்க, அந்த ராஜாவுக்கு எல்லாமே காமிச்சிட்டாங்க. ஒன்று அதே மாதிரி தீர்க்கதரிசி வாராங்க. இங்க என்ன செஞ்சாங்க, வந்தாங்களா? ஆமா, என்ன செஞ்சாங்க, எல்லாத்தையும் பார்த்தாங்க. என்ன கேட்டாங்க, நான் எல்லாத்தையும் என்ன செஞ்சுட்டேன் அவங்களுக்கு காமிச்சிட்டேன். ஒரு பொருள் கூட காமிக்காத பொருள் கிடையாது. என் அரண்மனையில் உள்ளது, ஆலயத்தில் உள்ளது, வீட்டில் உள்ளது எல்லாத்தையும் என்ன செஞ்சுட்டேன் காமிச்சிட்டேன். மறுபடியும் ஏசப்பா ஒன்றை பார்த்து சொல்கிறாங்க, உன் பிள்ளைங்கள்லாம் அந்த ராஜாவிட்ட போய் என்ன செய்வாங்க, அரண்மனையில் போய் வேலைக்காரங்களாம் மாற போகிறாங்க. எதுக்காக? உன் பொருளெல்லாம் உன் ஆலயத்தில் உள்ள பொருளெல்லாம் இப்போ திருடிட்டு கொண்டு போகிறாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. எதுக்காக தெரியுமா? பெருமை. என்னது, எங்கள் வீட்டில் அது இருக்குது, என்கிட்ட என் பேக்கில் இது இருக்குது, தன்னை பற்றி அழகாக இருக்கா, யாரையும் சுகம் எடுத்திருக்கா, தன்னை தாழ்த்தி தானே நம்ம செய்யணும். பார்க்க வந்த இடத்துல ஆண்டு என்ன சுகம் சொன்னாலும் சாட்சி தானே சொல்லணும். சரி, என்ன பண்ணிட்டாரு, எல்லா பொருளையும் காமிச்சதுனால சீக்கிரம் என்னது அந்த தீர்க்கதரிசி சொன்ன மாதிரியே நிறைவேறும் சொல்லிட்டு இவர் திருப்பி மன்னிப்பு கேட்காரு. என் நாட்களில் என்ன செய்யக்கூடாது, நடக்கக்கூடாது, சமாதானம் இருக்கணும், என் கண்ணால் அதை பார்க்கக்கூடாதுங்க. ஆனால் கண்டிப்பாக அதை என்ன செஞ்சுச்சு அவர் இறந்த அப்புறம் அவங்க பிள்ளைகளோட காலத்துல என்ன செய்துச்சு நடந்துச்சு. இந்த கதையில இருந்து என்ன செய்யுது, எசப்பா நமக்கு சோகம் எடுத்தாங்க, நமக்கு விடுதலை தந்தாங்கன்னா நம்ம என்ன செய்யணும், என்ன செய்யணும். யாரு சொல்றேன், உண்மை சம்பவம் தான், பைபிள் நாலேஜ். சரியா? நோவான்னு ஒரு தாத்தா இருந்தாங்க. அந்த தாத்தாவுக்கு 3 பிள்ளைங்க, சேம், காம், யாபேத். சரியா? 3 பசங்க. ஏசப்பா என்ன பண்ணாங்க, அந்த உலகத்துல பாவம் நிறைஞ்சு போயிட்டுன்னு அந்த ஏசப்பா வந்து நோவாகிட்ட சொன்னாங்க, நான் அந்த உலகத்தை அழிக்க போறேன், நான் வந்து பாவம் அதிகமாயிட்டு, அதனால மனுஷன் நித்தமும் பாவம் செய்து செட்டு போறான், அதனால நான் அந்த உலகத்தை அழிச்சு புதிய பூமி புதிய வானம் நான் உண்டாக்க போறேன்னு சொல்லி அந்த நோவான தாத்தாட்ட ஏசப்பா பேசினாங்க. பேசும்போது நீ என்ன பண்ணு, கொப்பை மரத்தால ஒரு பேழை உண்டு பண்ணுன்னு சொன்னாங்க. சரியா? பேழை வந்து பெரிய பேழை, இத்தனை மூலம் அகலம், இவ்வளோ நீளம் உயரம் எல்லாமே சொன்னாங்க. அதே போல் அந்த நோவா தாத்தா என்ன பண்ணாங்க, பேழையை உண்டு பண்ணாங்க தன்னை பாதுகாத்து கூட. நோவா அந்த உலகத்தில் வந்து உத்தமனும் நல்ல மனுஷனாக நீதிமானமாக காணப்பட்டாராம். அதனால ஏசப்பா சொன்னாங்க, எல்லா மனுஷரை விட நீ உத்தமனா இருக்கா, அதனால நான் உன்னையும் பாதுகாப்பேன், உன் குடும்பத்தையும் பாதுகாப்பேன்னு சொல்லிட்டு இந்த உலகத்துல எல்லாத்தையுமே நான் அழிச்சிடுறேன், உலகத்துல ஒண்ணுமே இருக்கக்கூடாது, அதனால நீயும் உனக்கு குடும்பமும் பாதுகாக்கப்படணும்னா நீ ஒரு பேழையை உண்டு பண்ணு அப்படின்னு சொன்னாங்க. அதே போல இந்த தாத்தா கீழ்ப்படிந்தாங்க, ஏசப்பா சொன்னது கீழ்ப்படிந்து ஒரு பெரிய பேழையை உண்டு பண்ணாங்க. உண்டு பண்ணி அதுல ஆடு, மாடு, கோழி, பறவைகள், ஊரும் பிராணிகள், எல்லா பறவைகளும், காட்டு மிருகங்கள், நாட்டு மிருகங்கள் நிறைய இருக்குல்ல, ஆடு, கோழி, மானு, வாத்து, எல்லா மிருகங்களையும் ஜோடி ஜோடியாக நீ என்ன பண்ணணும், இந்த பேழைக்குள்ளே போகிற மாதிரி பிடிச்சி உள்ளே போடணும்ட்டாரு. அப்போ ஏசப்பா என்ன சொன்ன மாதிரியே எல்லா மக்களும் என்ன பண்ணாங்க, கேலி பண்ணாங்க. எப்படி, ஐயோ நோவா தாத்தா பேழையை உண்டு பண்ணுறாராம், இவர் எதுக்கு பண்ணுறாரு இப்படி பேழையை, ஏசப்பா சொன்னாராம் இவர் வந்து பேழையை கட்டுறாரான்னு சொல்லி எல்லா மக்களும் கேலி பண்ணுவாங்களா, பண்ண மாட்டாங்களா? வயசான காலத்தில் யாரும் ஒரு பொருள் செய்யும் போது இவருக்கு என்ன, இந்த வயசான காலத்தில் இது என்ன, இவருக்கு வேற ஜோலியே இல்லையா அப்படின்னு எத்தனை பேரும் கேலி பண்ணியிருப்பாங்க, கிண்டல் பண்ணியிருப்பாங்க. அதே போல் அந்த தாத்தாவை என்ன பண்ணாங்களா, கிண்டல் பண்ணாங்களாம். கிண்டல் பண்ணும்போது ஏசப்பா இந்த அண்ணன் இந்த தாத்தா பேழையை உண்டு பண்ணிட்டாங்க. சரியா? உண்டு பண்ணி எல்லா மிருகங்கள், காட்டு மிருகங்கள், நாட்டு மிருகங்கள் எல்லாத்துலேயும் ஜோடி ஜோடியாக 7 ஜோடி எடுத்து அந்த பேழைக்குலாம் என்ன பண்ணாங்களா, அடைச்சிட்டாங்களாம். அடைச்சதுக்கப்புறம் லாஸ்ட்டில் ஏசப்பா சொன்னாங்க, நான் 40 நாள் மழையை வர்ஷிக்க பண்ணுவேன்,
40 நாள். யாரெல்லாம் மழையை பார்த்துருக்கீங்க? மழையை எல்லாரும் பார்த்துருக்கணும். ஒரு நாள் பெய்த மழையில எவ்வளவு வெள்ளம் போய் ஆடு மாடு எல்லாம் போயிட்டுலாம் மனுஷன் எத்தனை நாள் செத்து போனாங்க. அதே போல நான் அந்த உலகத்தை அழிக்க போறேன்னு சொன்னாங்களாம். சொன்னதுக்கு அப்புறம் 40 நாள் கழிச்சு அப்படி சொல்லும் போது ஒரு நாள் எல்லா பேழையும் எல்லாம் பேழையெல்லாம் உண்டு பண்ணிட்டு ஆடு மாடு கோழி குதிரை எல்லா மிருகங்கள் பறவைகள் எல்லாத்தையும் ஆண்டவர் உள்ள அடைக்க சொல்லிட்டாரு. அந்த பேழைகளை அடைச்சிட்டு நீயும் உன்னுடைய மனைவி யாரு நோவா தாத்தா நோவா மனைவி அவங்களுக்கு 3 பிள்ளைகள் 3 பிள்ளைகளுடைய மனைவிகளும் உள்ள போயிட்டாங்க. உள்ள போனதுக்கு அப்புறம் ஏசப்பா என்ன பண்ணாங்க, பேழையை அடைச்சிட்டாங்க. பேழையை அடைச்சதுக்கப்புறம் மழை வந்துருச்சு. மழை வந்துச்சு பாரு, ஒரு நாள் இல்லை 2 நாள் இல்லை, மழை வர வர வெள்ளம் அதிகமாயிரும்ல. அதே போல வெள்ளம் வந்து என்ன பண்ணிட்டு இதுக்கு மேலே மக்களை அழிச்சிட்டு அப்ப எல்லாரும் கதவை தட்டுறாங்களா, நோவா தாத்தா கதவை தர்றங்க, நான் வரேன் தாத்தா, என்னைய நீங்க பேழைக்கெல்லாம் சேர்த்துருங்க அப்படின்னு. அப்பா பேழையை உண்டு பண்ணது யாரு, நோவா தாத்தா. ஆனா அடைச்சது யாரு, ஏசப்பா. ஏசப்பா தானே கதவை திறக்கணும். ஐயோ நாங்கெல்லாம் சாவ போறோமே தாத்தா, எங்களுக்கு இறங்குங்கன்னு எல்லாரும் கூக்குரல் இட்டாங்களா, ஒண்ணுமே செய்ய முடியல. அப்ப என்ன பண்ணாங்க, 40 நாள் மழை. ஒரு நாள் மழையில நம்மளால தாங்க முடியல, 40 நாள் மழை பெய்துச்சான். மழை பெய்து முடிச்சா பூமி அவ்வளவும் அழிஞ்சு போயிடுச்சு. சரியா, மலைகள் மரங்கள் காத்து வீசும்போது செடி கொடி எல்லாமே அழிஞ்சனால ஒண்ணுமே இருக்காது. அதே போல 40 நாள் மழை பெய்து மக்கள்லாம் அழிஞ்சு போயிட்டாங்க. அழிஞ்சு போனதுக்கு அப்புறம் என்னது இருக்கும் உலகத்துல, ஒண்ணுமே இருக்காதுல, வெறுமையா இருந்துச்சான் பூமி. அதுக்கப்புறமா இந்த நோவா தாத்தா என்ன பண்ணாரு, மழை குறைஞ்சிட்டான்னு சொல்லிட்டு உள்ளுக்குலாம் ஒரு புறா வச்சிருப்பாரு, ஒரு ஜன்னலும் வச்சிருப்பாரு அந்த பேழையில. சரியா, புறாவை விட்டு புறாவை வெளியே விடுவாரு. வெளியே விட்டா தண்ணி கொஞ்சம் பத்தவே இல்லை, அப்படியே தான் இருந்துச்சுன்னு புறா என்ன பண்ணிச்சு, இப்போ வெளியே போயிட்டு இருக்க இடம்லாம மறுபடியும் உள்ள வந்துடுச்சு. அப்போ தன் கையால் எடுத்து உள்ள விட்டாரு புறாவை. அதுக்கப்புறமா என்ன பண்ணாரு, ஒரு வாரம் கழிச்சதுக்கு அப்புறம் மறுபடியும் நம்ம புறாவை விடுவோம் அப்படின்னு சொன்னா விட்டா ஜனம் வத்தி போச்சு, தண்ணி வத்திச்சு, கொஞ்சம் கொஞ்சமா வத்திச்சு. 7 மாசமா வத்திச்சா தண்ணி. அந்த தண்ணி வத்துறதுக்கு 7 மாசம் ஆயிட்டு. சரியா, அப்ப 7ஆம் மாசம் புறா வெளியே விடுறாரு. வெளியே விட்டா அந்த புறா ஒரு அத்தி மரத்துல உள்ள இலைய கொண்டு வந்துச்சான். கொண்டு அப்போ தண்ணி கொஞ்சம் வத்தி இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு 2ஆவது நேரம் விடும்போது 3ஆவது நேரம் விடும்போது அந்த புறா வெளியே போயிட்டு வரவே இல்லை. அப்போனா தண்ணி எல்லா இடமும் வத்திட்டு, அப்போ எல்லா இடமும் வத்தினா புறா எங்கேயோ போயிட்டு உலகத்துல வாழ்றது அப்படின்னு சொல்லிட்டு போயிடுச்சு. அதே போல நம்ம என்ன பண்ணணும், இந்த உலகத்துல இருக்கும்போது நம்ம பாவம் செய்யக்கூடாது. சரியா, பாவம் செய்தா என்னைக்காவது ஒரு நாள் நமக்கு அழிவு நிச்சயம் ஏசப்பா தருவாங்க. அந்த பூலோகத்தை நியாயந்திருக்க வரும்போது மக்கள்லாம் பாவம் செய்தா ஏசப்பா கிட்ட நம்ம என்ன பண்ண, ஏசப்பா நான் செய்த பாவங்களை மன்னிங்கன்னு சொல்லி மன்னிப்பு கேட்டால் நமக்கு மீட்பு உண்டு. சரியா, அதே போல இந்த நோவா தாத்தா காலத்துல 3 மக்கள் மட்டும் காக்கப்பட்டாங்க. மொத்தம் 8 பேர். சரியா, நோவாவோட மனைவி, அவங்களோட பிள்ளைகள் 3 பேர், அவங்களோட மனைவி. அப்போ 6 பேராச்சா, இவங்க 2 சேர்த்து 8 பேர். 8 பேர் தான் காக்கப்பட்டாங்க. அந்த 8 பேர் என்ன பண்ணாங்க, மழை முடிஞ்சதுக்கு அப்புறம் அந்த உலகத்துல இருந்து பழுகி பெருகி பூமியை நிரப்பினாங்க. அவங்களோட சந்தை தான் நம்ம. சரியா, அதனால ஏசப்பா என்ன பண்ணாங்க, பூமியை அழிக்காதபடி நம்ம என்ன பண்ணோம், ஜெபம் பண்ணணும். ஏசப்பா நாங்கள் நல்லா இருக்கோம்னா அந்த பூமியில எங்களுக்கு எங்களை வாழ வைக்கணும், எல்லாரும் ஜெபம் பண்ணுங்க. சரியா, ஒரு நாள் வெள்ளத்துல நம்மளை தாங்க முடியல. அப்போ 40 நாள் வெள்ளம் எவ்வளோ பெரிய வெள்ளமா இருக்கும். அந்த பேடை வந்து அரராத் மலையில போய் தங்கிச்சான். 40 நாள் கழிச்சதுக்கு அப்புறம் மழை வத்துனதுக்கு அப்புறம் அரராத் மலைன்னா ஒரு பெரிய மலை, அந்த மலை மேலே அந்த பேடை தங்கிச்சான். அதுக்கப்புறம் அதே போல நீங்க என்ன பண்ணணும், இந்த உலகத்துல வாழும்போது ஏசப்பா கிட்ட ஒவ்வொரு நாளும் ஜெபித்து ஏசப்பா பிள்ளையா மாறணும். சரியா, அதுக்காக தான் இந்த கதை. சரி, அந்த மாதிரி நடக்கும். தாத்தா பேர் என்ன பேரு, என்ன கட்டினாங்க, என்ன மரத்தால கட்டினாங்க, கொப்பேர் மரம். கொப்பேர் மரத்தால கட்டினாங்க. எத்தனை பேர் காக்கப்பட்டாங்க, எத்தனை நாள் மழை பெஞ்சுது, வெரி குட், 40 நாள் மழை பெஞ்சுது. எல்லாரும் பிழைச்சாங்களா, 8 பேர் மட்டும்தான் பிழைச்சாங்க, மீதி எல்லாரும் செத்துட்டாங்க. நீ நோவா காலத்தில் அழிஞ்ச மாதிரி மழையால் ஏசப்பா அழிக்க மாட்டாங்க. திடீர்னு ஏசப்பா என்ன செய்வாங்க, வந்து மேகத்தில் என்ன செய்வாங்க, எக்கால சத்தத்தோடு என்ன செய்வாங்க, திரும்பவும் வந்து மக்களை நியாயம் தீர்த்து என்ன செய்வாங்க, கூப்பிட்டு போவோம். சரியா, ஆனால் உலகம் என்ன செய்யும், ஒரு நாள் அழி. சரியா, வானம் வெந்து பூமி உருகி போகணும் பைபிளில் வசனம் இருக்குது. ஏசப்பா சீக்கிரம் வரப்போகிறாங்க, அதுக்கான அடையாளங்கள்லாம் என்ன செஞ்சிட்ருக்கு, நடந்துகிட்ருக்கு. ஆனால் நோவா தாத்தா காலத்துலேயுமே தண்ணியால் என்ன செய்ய மாட்டாங்க, அழிக்க மாட்டாங்க. சரியா, ஆனால் நியாயம் தீர்த்து நம்மளை என்ன செய்வாங்க,
கூப்பிட்டு போவாங்க. கர்த்தருடைய அல்லாத பிள்ளைகள்லாம் இங்கே என்ன செய்வாங்க, பூமியில் அந்த கிறிஸ்து ஆட்சிக்கு என்ன செய்வாங்க, அடிமைப்பட்டு கிடப்பாங்க. நம்மளாம் ஆல்ரெடி வரும்போது என்ன செய்யணும், எடுக்கப்படணும். ஆல்ரெடி பிள்ளைங்களாம் என்ன செய்யணும், நல்ல பிள்ளைங்களாம் என்ன செய்யணும், வாழணும். நோவா தாத்தா யாருக்கு கீழ்ப்படிஞ்சாங்க, ஆண்டவருக்கு கீழ்ப்படிஞ்சாங்க, காக்கப்பட்டாங்க. நம்மளும் அப்போ என்ன செய்யணும், ஏசப்பாவுக்கு உங்கள் பெரியவங்களுக்குலாம் என்ன செய்யணும், கீழ்ப்படிந்து நல்ல பிள்ளைங்களாக இருக்கணும். இன்னொரு சம்பவம் பார்த்தோம்ல, எசேக்கியா ராஜா உண்மையாக இருந்தார், ஜெபம் பண்ணார். அதனால் வியாதியாக இருந்தாலும் என்ன செஞ்சது, சுகம் கிடச்சி. நம்மளும் ஏசப்பாட்ட கேட்கும்போது நமக்கு என்ன செய்யும், சுகம்லாம் கிடைக்கும். ஆனால் நம்ம என்ன செய்யக்கூடாது, எசேக்கியா ராஜா மாதிரி பெருமை பண்ணக்கூடாது. பெருமைப்பட்டால் நம்மளோட பொருட்கள்லாம் என்ன செஞ்சிடும், அழிஞ்சு போயிடும். கேண்டருக்கு எல்லாத்தையும் காமிச்சதுனால லாஸ்ட்டில் எல்லாத்தையும் என்ன செஞ்சுட்டாங்க, அந்த பாபிலோன் ராஜா என்ன செஞ்சுட்டாரு, எடுத்துகிட்டு போயிட்டார். இன்றைக்கி ஒரு வசனம் பார்க்கலாமா? சரி, நான் ஒரு விடுகதை கேட்குறேன். உங்கள் கூடயே ஒன்று வரும், அது என்ன? வெரி குட், கிளாப் பண்ணுங்க. சீக்கிரம் கண்டுபிடிச்சிட்டீங்களே. கர்த்தர் உன்னை காக்கிறவர், கர்த்தர் உன்னை காக்கிறவர், கர்த்தர் உன் வலது பக்கத்திலே உனக்கு நிழலா இருக்கிறார். இப்போ நிழலை உங்களை பிரிச்சிடலாமா? பிரிக்க முடியாது. அதேமாரி ஏசப்பா உங்களை காக்குறாங்க, உங்களை என்ன செய்ய முடியாது, பிரிக்க முடியாது. உங்களுக்கு என்ன பாதுகாப்பு தான் பார்த்தோம்ல, விசுவாசம் நம்மில் உள்ள அன்பின் கேடகம். நீங்கள் நம்பி இருந்தீங்கன்னா அது உங்களுக்கு என்ன செய்யும், பாதுகாப்பாக இருக்கும். சொல்லுங்க, கர்த்தர் உன்னை கர்த்தர் உன்னை காக்கிறவர், கர்த்தர் வலது பக்கத்திலே உனக்கு நிழலா இருக்கிறார். கர்த்தர் உன்னை காக்கிறவர், கர்த்தர் உன் வலது பக்கத்திலே உனக்கு நிழலா இருக்கிறார். சத்தமா சொல்லுங்க, கர்த்தர் உன்னை காக்கிறவர், கர்த்தர் உன் வலது பக்கத்திலே உனக்கு நிழலா இருக்கிறார். ஏன் வலது பக்கம் கொடுத்துருக்கு? வலது கையை பிடிச்சிட்டு நடந்தால் நல்லா இருக்குமா, இடது கையை பிடிச்சிட்டு நடந்தால் நல்லா இருக்குமா? எல்லா கைக்கும் எது யூஸ் பண்ணுவோம்? வலது கையில் தான் அதிகம் என்னது இருக்கும், ஸ்ட்ரென்த் இருக்கும். அப்படிதானா? நீங்கள் யாரையா உங்கள் அம்மா கூட உங்கள் அப்பா கூட போகிறீங்கன்னா முதல்ல எங்கே போய் பிடிப்பீங்க? வலது கையை தான் என்ன செய்வீங்க, போய் பிடிச்சிருங்க, பயமாக இருக்கு, பிடிச்சிருங்க, பயமாக இருக்குன்னு சொல்லுவீங்களா, சொல்ல மாட்டீங்களா? அதான் கர்த்தர் வலது பக்கத்தில் உங்களுக்கு எப்படி இருக்காங்க, நிழலாக இருக்காங்க. நீங்கள் பயப்பட வேண்டியது இல்லை. எல்லாம் சேர்ந்து ஒருத்தர் சொல்லுங்கள், காக்கிறவர், வலது பக்கத்திலே உனக்கு நிழலா இருக்கிறார். இன்னும் ஒருத்தர் சொல்லுங்க, நிழலா இருக்கிறார். யார் சொல்றா? வெரி குட். கர்த்தர் உன்னை காக்கிறவர், காக்கிறவர், கர்த்தர் உன் வலது பக்கத்திலே நிழலா இருக்கிறார். வெரி குட். கிளாப் பண்ணிருங்க சிஸ்டர். கர்த்தர் உன்னை காக்கிறவர், கர்த்தர் உனக்கு வலது பக்கத்திலே நிழலா இருக்கிறார். வெரி குட். கர்த்தர் உன்னை காக்கிறவர், கர்த்தர் உன் வலது பக்கத்திலே இருக்கிறார், உனக்கு நிழலா இருக்கிறார். வெரி குட். வேற யார்? ஃபர்ஸ்ட்லேருந்தே சொல்லாமா? ஞாபகம் இருக்கா? எனக்கு ஒத்தாசை வரும் சொல்லி பார்ப்போமா? எனக்கு ஒத்தாசை வரும் பர்வதங்களுக்கு நேராக என் கண்களை ஏறெடுக்கிறேன், வானத்தையும் கர்த்தரிடத்தில் இருந்து எனக்கு உன் காலை தள்ளாட ஒட்டார். உன்னை காக்கிறவர் இதோ, இஸ்ரவேலை காக்கிறவர் உறங்குவதும் இல்லை, தூங்குவதும் இல்லை. இதோ இஸ்ரவேலை காக்கிறவர் உறங்குவதும் இல்லை. கர்த்தர் உன்னை காக்கிறவர், கர்த்தர் உன் வலது பக்கத்திலே உனக்கு நிழலா இருக்கிறார். அப்படியே கைகுப்பி கண்ண முடுங்க. இசப்பாட்ட கேளுங்க. நாங்களும் இசப்பா நோவா தாத்தா மாரி உண்மையா இருக்கணும், கீழ்ப்படிக்கணும் சொல்லி கேளுங்க இசப்பாட்ட. ஸ்தோத்திர ஆண்டவரே, ஸ்தோத்திர ஏசையா, உம்மை நன்றியோடு உம்மை துதிக்கிற ராஜா, உம்மை ஸ்தோத்தரிக்கிற தகப்பனே ஏசப்பா. அந்த நேரத்தில் கூட ராஜா
அப்பா அந்த பிள்ளைகளுக்கு தகப்பனே கதைகள் வசனங்கள் தகப்பனே பாட்டு மூலமாக உம்முடைய நாமத்தை மகிமைப்படுத்தி இருக்கிறாங்க ஏசப்பா. இந்த பிள்ளைகளுக்கு கற்றுக் கொடுத்த பாடங்கள் தகப்பனே மனதில் தங்கணும் தகப்பனே. இந்த வசனங்கள் தகப்பனே பிள்ளைகளுடைய மனதில் தங்கும்படியாக செபிக்கிற ஆண்டவரே. சிறு பிள்ளைகள் உம்மிடத்தில் வருவதற்கு தகப்பனை இடங்கொடுங்கள் என்று சொன்னது போல என் தகப்பனை தடை பண்ணாதீர்கள் என்று சொன்னது போல என் தகப்பனை உம்மை தேடி வந்திருக்கிற பிள்ளைகள் அப்பா எனக்கு பார்க்கிறதுக்காக உமக்கு ஸ்தோத்திரம். இந்த பிள்ளைகளுக்கு நல்ல ஞானத்தை அறிவும் கொடுத்து உமக்குள்ள வளரத்தக்க நீர் கிருபை செய்யும்படியாக நாங்கள் செபிக்கிறோம் ஆண்டவரே ஏசப்பா. அந்த பிள்ளைகள் பெற்றோருக்கு கீழ்ப்படிந்து அப்பா ஆசிரியர்களுக்கு கீழ்ப்படிந்து நல்ல படித்து தகப்பன பிள்ளைகளுடைய எதிர்காலங்கள் ஆசீர்வாதமாயிருக்கணும் ஆண்டவரே. அப்பா அந்த பிள்ளைகள் தகப்பன எதிர்காலத்துல என் தகப்பன ஒரு கவர்மெண்ட் வேலை பார்க்குற பிள்ளைகளா இருக்கணும் ராஜா. உண்மை அறிந்த பிள்ளைகள் ஆண்டவரே. அன்றைக்கு அந்த அக்கா வந்தாங்க ஜெபித்தாங்க, அவங்க மூலமாக நாங்கள் இயேசுவை அறிந்து கொண்டோம் என்று சொல்லி பிள்ளைகளுக்கு ஞானம் வருவதற்கு நீ உதவி செய்யும்படியாக செபிக்கிற பிள்ளைகளுக்கு நல்ல ஞானத்தை கொடுங்கப்பா. படிக்கும் போது 1 மார்க் எடுப்பதற்கு உதவி செய்யுங்க தகப்பனே. ஆண்டவரே இந்த பிள்ளைகள் ஒரு கலெக்டராக தகப்பனே அப்பா, ஒரு இன்ஜினியராக என் தகப்பனே, ஒரு மருத்துவராக தகப்பனே அப்பா, நர்ஸாக தகப்பனே பிள்ளைகள் வருவதற்கு உதவி செய்யுங்கப்பா. பிள்ளைகளை உங்க கரத்துல நாங்க ஒப்பு கொடுக்கிறோம் ராஜா. பிள்ளைகளை படிக்க வைக்கிறது நீர் தகப்பனே, ஞானத்தை கொடுக்கிறவர் நீர் ராஜா. உமக்கு பயந்து நடக்க கிருபை செய்யும்படியாக செபிக்கிறோம். பிள்ளைகளுடைய பெற்றோர்களுக்காக வருகிற தகப்பனே, பெற்றோர்களை ஆசீர்வதிங்க தகப்பனே. பெற்றோர்கள் தகப்பனே விருப்பத்தோடு பிள்ளைகளை அனுப்பியிருக்கிறாங்க தகப்பனே ஏசப்பா. அந்த பெற்றோர்களை நீர் ஆசீர்வதிங்கப்பா. பெற்றோர்கள் செய்கிற தொழிலை ஆசீர்வதிங்கப்பா. பிள்ளைகளுடைய வருமானங்களை ஆசீர்வதிக்கும்படியாக நாங்கள் செபிக்கிறோம் ஆண்டவரே. அப்பா பெற்றோர்கள் செய்கிற தொழிலை ஆசீர்வதித்து வருமானங்களை ஆசீர்வதித்து கொடுக்கும்படியாக நாங்கள் செபிக்கிறோம் ஆண்டவரே. அப்பா உண்மை தேடுகிற பிள்ளைகளை நீர் வெட்கப்படுத்துவதில்லை தகப்பனே. உண்மை தேடுகிற பிள்ளைகளை நீர் உயர்ந்த இடத்துல வச்சு நீர் அழகு பார்க்கிற தேவன் ஆண்டவரே ஏசப்பா. பிள்ளைகளை உங்க கரத்துல நாங்கள் ஒப்பு கொடுக்கிறோம் ஆண்டவரே. இந்த கிராமத்தை உங்க கரத்துல கொடுக்கிறோம். கிராமத்துக்குள்ள நீர் உள்ளாகும்படியாக, கிராமத்தை நீர் சந்திக்கும்படியாக, அநேக ஆத்துமாக்கள் ரட்சிக்கப்படும்படியாக நாங்கள் செபிக்கிறோம் ஆண்டவரே. அப்பா உங்க கரத்துல நாங்கள் ஒப்பு கொடுத்து செபிக்கிறோம். பிள்ளைகளை ஒவ்வொருவரையும் உங்க கரத்துல கொடுக்கிறோம். இயேசுவின் ஜெபங்கள் நல்ல பிதாவே ஆமென். ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, உள்ளமே நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, சகல வரலை மறவாதே. ஆமென். ஹல்லேலூயா.